சிலர் தன்னுடைய கணவன் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிப்பாங்க, சிலர் தன்னுடைய மனைவி ரட்சிக்கப்படணும்னு ஜெபிப்பாங்க. ஆனா ஜெபிக்கும்போது ஒரு உற்சாகம் இருக்கும், ஆனா விசுவாசம் என்னது இருக்காது. விசுவாசம் இருக்காது. ஏன் விசுவாசம் இருக்காது கேட்பாங்க. எனக்கு ஜெபம் பண்றீங்க? நானும் எங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறேங்க. அவர் எங்க மாற போறார்? என்ன சொல்லுவாங்க? அவர் எங்க மாற போறார்? அவர் ரொம்ப மோசங்க, ஜெபம் பண்ணி தான் பார்க்கிறேன், ஆனாலும் ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. நல்லா கவனிங்க. நீங்க அன்போடும் விசுவாசத்தோடும் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்களுடைய சத்தம் நிச்சயமாய் கேட்கப்படும். கர்த்தர் நிச்சயமாய் விடுவிப்பார். ஹல்லேலூயா.